செட்டோட வர ஷவர். இது என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒன்று வந்து ஷவரோட பைப்பு, 2 பைப் கொடுக்குவாங்க. இது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணோம். இது ஒரு பைப் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து டெலிஃபோன் ஷவரோட ஹோஸு. அதுக்கப்புறமா இது வந்து ஜெட்டி ஸ்ப்ரே. இது ஜெட்டி ஸ்ப்ரே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து இது வந்து வால் மவுண்ட் லாக் பண்ணும். அதுக்கப்புறமா இந்த ஜெட்டி ஸ்ப்ரேவோட ஹோஸு. இது பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் ஷவர் வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் ஐட்டம்ஸ்லாம் பார்த்துக்கோங்க, எத்தனை ஐட்டம்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. டெலிஃபோன் ஷவர் பேனல் நல்லா பெருசாக இருக்கும். பேனல், ஷவர் பேனல் ஓகேங்களா. ஷவர் பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 2 இது கொடுத்துருப்பாங்க. லேம்ப்பு. இது 2 வாஷர் வந்து கொடுத்துருப்பாங்க, ரப்பர் வாஷரு. அதுக்குள்ளார வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இது வந்து மவுண்ட் கொடுத்துருப்பாங்க. இதாவது இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரெண்டுமே அது எப்படி ஃபிட் பண்ண எல்லாமே வந்து காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இந்த டெலிஃபோன் ஷவரோட ஹோல்டர் ஸ்டாண்டு. இது வந்து ஷவர் பேனலோட லென்த்து. 2 எக்ஸ்டெண்டிங் பைப் வரும். இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து சுடு தண்ணிக்கு, இது வந்து பச்சை தண்ணிக்கு. இதெல்லாம் நேற்று நான் வந்து கம் போட்டது. அப்போ தான் வந்து லைஃப் வரும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே வந்து எல்லாமே ஆன் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணலாம். எப்படி ஃபிட் பண்ணுறது எல்லாமே நான் வந்து தெளிவாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இது இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஸ்லோவாக வரும். நீங்கள் ப்ரெஷர் பம்ப் போட்டால் இது உங்களுக்கு தேவை இருந்தால் வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் வந்து இது வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ 2வது இதோட சுற்றிக்கலாம். இப்போ வந்து 2மே நம்ம வந்து பண்ணியாச்சு. வந்து ஓப்பன் பண்ணுறோம். லவ்லிங் வந்து சென்டரில் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபிட் பண்ணிவிட்டு மேலே வச்சுருவோம், எந்த இடத்துல வேணும்னு சொல்லிட்டு. இது ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே தள்ளணும். இது மேலே தள்ளிங்கன்னா வந்துடும். இப்போ வந்து இந்த வந்து பைப் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இது வந்து ஆப்போசிட்டில் சுற்றணுங்க. சரிங்களா. ஆப்போசிட்டில் சுற்றினா தான் உட்காரணும். இது பண்ணியாச்சு. மார்க் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல ஹோல்ஸ் போடும். இப்போ வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து ட்ரில்லு போடுறது தான் வேலையே. இந்த மொத்தம் 4 ஐட்டம். இது இன்ஸ்டாலேஷன் பண்ணி முடித்தோடனே நம்ம அந்த டேப்போட கவர் இன்ஸ்டாலேஷன் பண்ணோம். பட் அது இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது எங்களுக்கு வாட்டர் வந்து லீக் ஆகுது, சரியாக வந்து லாக் ஆக மாட்டிருக்கு. ஏன்னா வந்து நம்மளுக்கு டைல்ஸ் ரொம்ப வெளியே இருக்கிறனால பாதி நம்மளுக்கு வந்து போகுது. அதனால் வந்து நாங்கள் வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டோம். இது வந்து ஃபைனலாக வந்து ஃபிட் பண்ணாச்சு. இப்படி தான் இதோட வியூவே இருக்கிறது. இதோட ஸ்டைல் இப்படி தான் இருக்கும். 2 மந்த்ஸுக்கு மேலே ஆகுது நம்ம வந்து செட்டப்லாம் பண்ணிவிட்டு அப்புறமா யூஸ் பண்ணுறங்க 2 மந்த்ஸாக. பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜீக்ரை. ஷவர் பேனலு, டெலிஃபோன் ஷவரு, அதோட ஹோல்டரு. இதை நம்ம வந்து இந்த இடத்துல பட்டன் இருக்குது, ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து கீழே பண்ணிக்கலாம், திரும்பி மேலே பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே ரப்பர் மாதிரி புஷ் இருக்கும். இப்போ வந்து ப்ரெஷர் பம்ப் கம்பல்சரி. இதுக்கு வந்து ப்ரெஷர் பம்ப் வந்து வேணும். இப்போ வந்து நான் வந்து ஹீட்ரு போட்டிருக்கேன். நல்லா ஹீட்ரு ஆனில் இருக்குது. இவ்வளோ பண்ணிங்கன்னா கோல்டு வாட்டர், சென்டரில் வச்சிங்கன்னா கோல்டும் ஹாட் வாட்டர் மிக்சிங். ஃபுல்லாக டவுன் பண்ணிங்கன்னா ஹாட் வாட்டர் மட்டும்தான். இது நீங்கள் எப்படி ஆன் பண்ணலாம், எப்படி ஆன் பண்ணலாம். இப்போ இவ்வளோ ஆன் பண்ணிட்டு நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா இப்போ வந்து க்ரீன் கலராக இருக்கா. இது வந்து இப்போ வந்து இது வந்துட்டு என்னென்னா க்ரீன் கலர் வாட்டர். க்ரீன் கலர் வச்சுன்னா கோல்டு வாட்டர்.
இது வந்து செகண்ட்ஸ், எவ்வளோ செகண்ட்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து டெம்பரேச்சர் செல்சியஸ் காட்டும். இது வந்து இப்போ ஒரு க்ரீன் கலராக இருக்கா, மொத்தம் 3 கலர் இருக்குது. இது வந்து ப்ளூ கலர் ஆகிடுச்சா. இது வந்து நான் வந்து ஹாட்டுக்கு வைக்கிறேன், ஏன்னா வந்து ரொம்ப டிலே ஆகும். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஹாட்டாக இருக்கும். இது இப்படி வச்சிங்கன்னா மீடியம் ஹாட்டாக இருக்கும். இது வந்து 3 கலர் ஆகுது, எக்ஸ்ட்ரா ஒரு கலர் வந்து வருது. அது என்னன்னா பர்பிள் கலர். அது எதனாலனா இந்த பக்கத்தில் தண்ணி இறங்கியது, தண்ணி வந்து உள்ளார போயிருக்கு. ஏன்னா வந்து கம்பெனி வரும்போது ஃபிட்டிங்ஸில் வரும்போதே வந்து தண்ணி பாருங்கள், இதுக்குள்ளார பாருங்கள் தண்ணி வந்து இதுக்குள்ளார நல்லா வந்துடுது. அது அடிக்கடி க்ளீன் பண்ணும். இதெல்லாம் வந்து மைனஸ். இது ஏன்னா வந்து தண்ணி வந்து உள்ளார வந்துடுது, அதனால் வந்து நம்மளுக்கு அடிக்கடி க்ளீன் பண்ணுற மாதிரி வரும். இது நானே எல்லாமே கவர் பண்ணிட்டேன். இப்போ இதுதான் ஃபைனலாக கவர் பண்ணுற மாதிரி இருக்குது. இது கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி வருதா என்னன்னு சொல்லிட்டு ஷார்ட் வீடியோ போடுறேன். ஃபியூச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நம்மளுக்கு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும், அது நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறது. அதேமாதிரி இது ரெண்டாவது. இது இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் தெரியும் தண்ணி, சுடு தண்ணி. இது வந்து பார்த்திங்கன்னா ஜெட் ஸ்ப்ரே. ஓப்பன் பண்ணும், 2 ஆப்ஷன் இருக்கும். இந்த மாதிரி 2 இருக்கும், நல்லா ப்ரெஷராக வரும். இங்கெல்லாம் அடிக்கும்போது கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும் லைட், உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து விசிபிளாக இருக்காது, அந்தளவுக்கு தெரியாது இதில். ஏன்னா வந்து இது ப்ரெஷர் கம்மியாக தான் இருக்கும். பர்பிள் அந்த மாதிரி கலர் தான் இருக்கும். இதில் முக்கியமான 3 கலர் தான், ரெட்டு, ப்ளூ, க்ரீனு. பட் வந்து இந்த பர்பிள் எதனால் வருதுன்னா அங்கே தண்ணி டச் ஆகிறதுனால 2 கலராக சேமாக ஏறிது. அதனால் வந்து இப்போ வந்து 2 மந்த்ஸாக தான் யூஸ் பண்ணுறேன். லைட்டில் எதுவும் ப்ராப்ளம், சென்ட்ரல் எல்லாம் ஆஃப் ஆகிட்டு இருந்துச்சு, திரும்பி வந்து அதே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ஷவர். இது ஷவர் வந்து லாஸ்ட் காட்டுறேன். அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டெலிஃபோன் ஷவர். டெலிஃபோன் ஷவரில் 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று இது, ரெண்டாவது இந்த இடத்துல பட்டன் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் அழுத்தினீங்கன்னா ஸ்ப்ரே ப்ளஸ் வரும். ஸ்ப்ரேவும் தண்ணியும் வரும். அதுக்கப்புறம் ஒன்லி ஸ்ப்ரே மட்டும்தான். ஃபோனில் காட்ட முடியாது, ஒன்லி ஸ்ப்ரே மட்டும்தான் இருக்கும். இந்த ஹோலில் வந்து நம்மளுக்கு ஸ்ப்ரே வந்து நல்லா ப்ரெஷராக வரும், அதே மாதிரி தண்ணி இருக்கும். இதில் தான் மோஸ்ட்டாக நீங்கள் வந்து வைக்கணும். இதில் வந்து தண்ணி நம்ம ஏன் இங்கே தான் வச்சுருக்காது, ஏன்னா வந்து இந்த தண்ணிலாம் ட்ரை ஆகும். இந்த தண்ணிலாம் வந்து அப்படியே இது மேலே விழுந்துடும். நம்ம லாக் பண்ணாலும் அந்த மாதிரி நம்மளுக்கு தண்ணி கொஞ்சம் வந்துட்டே இருக்கும். ஜெட் ஸ்ப்ரேவோட ஸ்டாண்டு. இங்கே நம்மளுக்கு வாட்டர் ஃபால்ஸ் வரும் இந்த இடத்துல. இதெல்லாம் நம்மளோட வாட்டர் ஃபால்ஸோட பட்டனு. இது வந்து ஜெட் ஸ்ப்ரே, இது வந்து ஷவர். இது வந்து பார்த்திங்கன்னா டெலிஃபோன் ஷவர். இதில் வந்து செல்சியஸு, செகண்டு, எவ்வளோ மினிட் யூஸ் பண்ணுறோம் அதெல்லாம் இங்கே வரும். ஆன் பண்ணிவிட்டு இப்படி தான் வரும் ஷவர். தாராளமாக குளிக்கலாம். பட் வந்து நீங்கள் நார்மல் இது குளிச்சு வரும்போது இதில் வந்து ப்ரெஷர் கம்மியாக தான் வரும். ஏன்னா வந்து நம்ம போட்டுக்கு வந்து 0.5 HP 1 HP போட்டால் நல்லா ப்ரெஷராகவே வரும். பாருங்கள், நான் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா க்ராஸ் அப் பண்ணிட்டீங்கன்னா ஒரே இடத்துல ஃப்ளோ வரும், அப்போ உங்களுக்கு நல்லா குளிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இது வந்து இப்படி வச்சிங்கன்னா நல்லா தண்ணி நல்லா வரும், பட் ஒரே இடத்துல உள்ளது எல்லா இடத்துலையும் வரக்கூடிய. இதுதான் இதோட ப்ரெஷர் விட்டு வரும். சில டைம் ஃபாஸ்ட்டாக வரும், சில டைம் கம்மியாக வரும். ஏன்னா 2-3 பாத்ரூம் கலெக்ஷன் கொடுத்துருக்கோம், 0.5 HP கொடுத்துருக்கோம். இதில் நீங்கள் ஹாட் வாட்டர்னா ஹாட் வாட்டர் ஃபுல்லாக சேம் தாங்க, எல்லாத்துலேயும் சேம் தான். ஹாட் வாட்டருக்கு அங்கே பாருங்கள் ரெட் கலர் லைட் வந்துருச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். அப்படியே கீழே பண்ணிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம், செல்சியஸ் அப்படியே ஏறுது பாருங்கள், 43 செகண்ட்ஸ் வருது. அப்படியே ரெட் கலராக மாறிடும் லைட். இந்த மாதிரி தாங்க இருக்கும். எல்லாம் லைட் ஆஃப் பண்ணிவிட்டேன். ரெட்டு கலர் பாருங்கள், தெரியுதா? ஒன்று உள்ளே தெரியுது. இது வந்து ரெட்டு கலராக இருக்கும். அப்படியே நான் வந்து மேலே பண்ணிட்டேன்னா ப்ளூ கலர் இருக்குது. கொஞ்சம் க்ரீன் கலர் வரது கொஞ்சம் டிலே ஆகும், பட் தண்ணி வந்து ஜில்லுன்னு வந்துடும். அங்கே வந்து அந்த தெர்மோஸ்டிக் ஹீட்டு போயிட்டு அப்புறமா தான் நம்மளுக்கு வந்து க்ரீன் கலராக மாறும். ஃபுல்லாக கீழே பண்ணிங்கன்னா ஒரு ஹாட் வாட்டரை கொஞ்சம் கம்மியாகும். இது வந்து பாருங்கள் சேஞ்ச் ஆகிடுச்சு. இது வந்து செல்சியஸ் நம்மளுக்கு காட்டிகிட்டே இருக்கும். அப்படியே நீங்கள் கம்மி பண்ண தண்ணி கம்மியாகும், அப்படியே கம்மியாக வருது. தண்ணி நல்லா ப்ரெஷராக வருதுங்க. இது வந்து உங்களுக்கு வெறும் கோல்டு மட்டும்தான். க்ளீன் நாளைக்கு தான் பண்ணுவேன். நாளைக்கு வேறு ஒரு வீடியோ எடுக்கிறது இருக்குது, அதுவும் 0 வரப்போகுது. இங்கே வந்து நம்ம வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணுறது. இது யூஸ் பண்ணிட்ட அப்புறமா நல்லா தொடிச்சு உங்களுக்கு வந்து இதில் தண்ணி நிற்க தான் பார்க்கணும். இதில் வந்து நிறையா இப்போ தண்ணி வருது இதில் வந்து, ஏன்னா வந்து இந்த பக்கம் கேப் இருக்கிறனால. அதனால இது நீங்கள் வந்து இதில் வாஷரை போட்டுட்டு இது லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மெஷர்மெண்ட் எடுங்க. இந்த 2 ஸ்க்ரூ மெஷர்மெண்ட் இருக்குல்ல, இது வந்து நீங்கள் வந்து நல்லா லாக் பண்ணிவிட்டு இது நல்லா இங்கே வரைக்கும் லாக் பண்ணும். கீழே லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட் எடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து போய் தண்ணி லீக்கேஜ் ஆகாது. இது என்னென்னா இங்கெல்லாம் தண்ணி போகுதுங்க, இந்த இடத்துலலாம் கேப்பில் வந்து குளிக்கும்போது தண்ணி போகுது.
ஓகே. பட் வந்து இது வந்து எதுவும் ஆகலை. தண்ணி போகக்கூடாது சொன்னாங்க. பட் தண்ணி போகுது. அதில் கம்பெனியில் வரும்போது அப்படி தான் இருக்குது. பட் லைட் எதுவும் ஆகலை. இந்த இடத்துல இந்த க்ரீன் கலர் டெம்பரேச்சர் மட்டும் தான் காட்டுறது இல்லை. ப்ளூ கலர் இருக்குதா இந்த இடத்துல க்ரீன் கலர் காமிச்சிருந்துச்சு. அதுவும் ஆட் பண்ணுறேன். இது வந்து நல்லா ப்ளூ கலர் கோல்டாக. இது கீழே போனீங்கன்னா ரெட்டு. இது அப்படியே ஏறுது பாருங்கள். 41 42 வரும்போது நம்மளுக்கு 43 வரும்போது ரெட்டு கலராக மாறிடும். நீங்கள் இதை போட்டிங்கன்னா கம்பல்சரி ப்ரெஷர் பம்ப் இருக்கணும். இன்கேஸ் பவர் கட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப டிலேவாக தண்ணி வரும். நீங்கள் முன்னால் ஷவருக்குலாம் குளிக்கவே முடியாது. இது வந்து ரொம்ப மைனஸாக இருக்கும். நீங்கள் இந்த ஒரு தெர்மஸ்டிக்கில் எந்த ஷவர் போட்டாலும் நீங்கள் தெர்மஸ்டிக் ஷவரில் போடுறீங்கன்னா இந்த மாதிரி டிசைனில் போடுறீங்கன்னா மாடலில் கண்டிப்பாக அதில் வந்து ப்ரெஷர் பம்ப் இருக்கணும். ப்ரெஷர் பம்ப் இருந்தால் கண்டிப்பாக ப்ரெஷர் பம்ப் நல்லா பவராக இருந்தால் மட்டும் தான் இது ஒர்க் ஆகும். நான் இப்போ யூஸ் பண்ணிக்கிறது 0.5 HP. நீங்கள் 1 HP எங்களுக்கு அர்ஜென்ட்டுக்கு கிடைக்கல அந்த டைமில் ஆன்லைனில். 1 HP யூஸ் பண்ணுங்கள். அது நல்லா பவராக வரும். இன்னும் நல்லா வந்து உங்களுக்கு இந்த ஷவரில் வந்து நல்லா ப்ரெஷராக வரும் தண்ணி. இந்த ஒரு தெர்மஸ்டிக் ஷவர் நான் ஆர்டர் பண்ண கேட்டால் கிட்டத்தட்ட ஒரு 10 வாட்டி நான் வந்து ஆர்டர் பண்ணியிருப்பேன். 10 ப்ராடக்ட் என் வீட்டுக்கு டெலிவரி ஆகிட்டு அது வந்து கேன்சல் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து ஒரு ப்ராடக்ட்லேயும் இது லாக் வராது. ஒரு ப்ராடக்ட்டில் லைட் வந்து எரியாது. ஏன்னா வந்து 10 தடவை ப்ராடக்ட் வந்துருக்கு. அதை ஆட் பண்ணுறேன். அதனால் வந்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை நம்பிட்டு இருக்காதுங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு 20 நாளைக்கு முன்னாடியே ப்ராடக்ட் ஆர்டர் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வருது. கரெக்டாக வந்துச்சுன்னா ஓகே. இல்லைனா சில இதில் லாக் வராது. எனக்கு ஃபஸ்ட்டு ஆர்டரில் லாக் வரல. அதனால் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா சில இதில் ஒரு 4-5 ப்ராடக்ட்டில் இது லைட் வந்து எரியல. அது லைட்லாம் முக்கியம் நம்மளுக்கு. லைட்டுக்கு வாரண்ட்டி வராது. பட் வந்து இந்த ஒரு ஷவருக்கு வந்து 5 இயர்ஸ் வந்து வாரண்ட்டி கொடுக்குறாங்க. அவங்க லிங்க்கு அவங்களோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுக்குறேன். நீங்கள் இந்த ப்ராடக்ட் வாங்கினா கூட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இதெல்லாம் நான் வந்து பேஸ்டிங் பண்ணேன். வாட்டர் ப்ரூஃப் போட்டு அப்போ கூட தண்ணி வந்து உள்ளார வருது. இந்த இடத்துல நாளைக்கு பேஸ்ட் பண்ணிவிடுவேன். அதனால் வந்து தெளிவாக பாருங்கள். பண்ணி கரெக்டாக வந்து யூஸ் பண்ணுங்கள். இதில் வந்து அதுதான் டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா வந்து நீங்கள் வந்து இது வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அடிக்கடிக்கு. இதில் நீங்கள் வந்து கம்மியாக வச்சுக்கலாம். இப்போ வந்து பாருங்கள். இது வந்து கம்மி ப்ரெஷர் பம்ப். இது கூட நீங்கள் வந்து லைட்டாக அப்படி தூக்கிக்கலாம். இது தொடர்ந்து கூட நீங்கள் இப்படி லைட்டாக அப்படி வச்சுக்கலாம். உங்களோட ஒப்பீனியன் தான். இவ்வளோனா இவ்வளோ தெரியுதுங்களா? ஃபுல்லாக இது உங்களோட ஒப்பீனியன் தான். இப்போ பிங்க் கலர் இதில் வந்து பிங்க் கலர் ஏறிது. அது என்னென்னா லைட் நம்மளுக்கு இங்கே வந்து பிங்க் கலர் வந்துச்சு. என்னென்னா லைட் வந்து மாறுதுங்க. தண்ணி டச் ஆகும்போது கலர் வந்து மாறிடுது. இதில் வந்து மொத்தம் 3 கலர் தான். பட் இருந்தால் 4 கலர் எக்ஸ்ட்ரா வந்து வருது. இது வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். நார்மல் எப்படி பால் மிக்சரோ அதே மாதிரி தான் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அது வேணும்னா நீங்கள் இது கூட ஷவராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எல்லா ஆப்ஷனும் இருக்குது. இவ்வளோ நீங்கள் வந்து பெண்ட் பண்ணிக்கலாம். திரும்பி இப்படி பண்ணிக்கலாம். இதில் வந்து சூப்பர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் டெலிஃபோன் ஷவராக யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 2 ஆப்ஷன் இருக்குது. இது நீங்கள் வந்து கீழே வேணால் கூட கீழே பண்ணிக்கலாம். எவ்வளோ கீழே வேணாலும் கீழே பண்ணிக்கலாம். அது உங்களோட ஒப்பீனியன். இதுதான் நாங்கள் யூஸ் பண்ண ஒரு ப்ரெஷர் பம்பு 0.5 HP சின்னஸ். இது நீங்கள் வாங்கினீங்கன்னா 1 HP இது வாங்குங்க. பெஸ்ட்டு அதுதான். நீங்களோட நார்மல் இந்த ஒரு ஷவருக்கு யூஸ் பண்ணிங்கன்னா 1 HP இது வாங்குங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ப்ரெஷர் பம்ப் இது இப்போ என்ன இதில் உங்களுக்கு வந்து பெனிஃபிட்னா, நீங்கள் இந்த ஒரு தெர்மஸ்டிக் ஷவர் போடும்போது இதில் வந்து பார்க்குறதுக்கு அவுட்லுக்கு வேறு லெவலில் இருக்கும். பாத்ரூம் ஒரு புதுசான ஒரு நீங்கள் வந்து ஒரு ட்ரை பண்ண போகிறீங்கன்னா இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் வந்து இதில் வந்து மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி. அதே மாதிரி வந்து ப்ரெஷர் பம்ப் போடுறதுனால லைட்டாக ட்ராப் ஆனாலும் அங்கே ப்ரெஷர் பம்ப் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் நம்மளுக்கு தண்ணி தள்ளுறதுக்கு. அதனால் வந்து மெயின்டெனன்ஸ் இருக்குது. அவுட்டர் லுக்கு வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் சாதாரண ஒரு மால் மிக்சருக்கும் இதுக்கும் பண்ணும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. இதோட ப்ரைஸ் 14,000 வருது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ப்ரெஷர் பம்புது 4,500 வருது. நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். இது இல்லாமல் வேறு தெர்மஸ்டிக் ஷவரும் இருக்குது. அதுவும் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது பெனிஃபிட்டாக இருக்கோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இதுதான் இது அவுட்டர் லுக் லாஸ்ட்டு. இதோட வீடியோ வந்து எண்ட் பண்ணுறேன். எதனால் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன்.